வணக்கம் அன்பு உறவுகளே. பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே நிறைய பேர், அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தைரியமான ஒரு பெண்களாகவும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்களாகவும் வாழ்க்கை முறைகளை ரொம்ப அழகாக திட்டமிடக்கூடிய ஒரு பெண்களாகவும் நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நிறைய பெண்கள் போட்டுக்கிற துணியாக இருக்கட்டும், அவங்க போகிற வேலையாக இருக்கட்டும், இல்லை அவங்க பழகிற உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறதை நான் பார்த்துருக்கேன். இல்லைங்க, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நான் உடை உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான உறவுகள் கிட்டலாம் நீ பழக்கம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நிறையா கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. என்னோடய அம்மா வீட்டு பழக்கத்தில் ஏதாவது 1-2 நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த அம்மா வீட்டு பழக்கத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னோடய அம்மா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ஏளனப்படுத்தி அவங்க சீக்கிரமே திரும்புகிற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்படியெல்லாம் பல மன உளைச்சலில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடந்து போன சம்பவங்கள், கல்யாணம் புதுசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி மனசை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு நிம்மதியே இல்லை, எங்களுக்கு சுதந்திரமே இல்லை. அதாவது பெண்கள்னால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னே போட்டு கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அதாவது ஒரு பெண்கள் ஒரு பெண் தனியாக ஒரு சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா, ஒரு கணவனுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மனைவிக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான உரிமையை கணவன் கொடுக்கறதில்ல. அதே நேரத்தில் நிறையா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் மனைவியும் போய் சம்பாதிக்கட்டும், அவங்களும் நல்லபடியாக ஏர்ன் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க தான். ஆனால் ஒரு பெண் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவளை ஒரு நல்ல வேலையில் வச்சு அவள் கை நிறையா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறதா வேலைக்கு போக வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கணவன் தான் முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கணவனுக்கு ஆகாத ஒரு சில உறவுகள் இருந்ததுன்னா அந்த உறவு அவங்க உடன்பிறப்பாகவே இருந்தாலும் சரி, அவங்க பெற்றவங்களாகவே இருந்தாலும் சரி, தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆண்கள் நிறையா பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான முரண்பாடுகள் எல்லாம் ஏன் இன்னமும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பெண் பிள்ளைகள் அதே மாதிரி தன்னோட கணவனை தன்னோட அம்மா வீட்டு பக்கமாக கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண் பெண் இருவருமே சரிசமமாக பெண்கள் குழந்தைகளை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அவங்க பல துறையில் அவங்களுக்கு ஈடுபாடோடு இருக்கும்போது அவங்க எல்லாரையுமே பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது வர்றது, பேங்க்குக்கு போகிறதுன்னு எல்லா வேலைகளையுமே பெண்கள் சரிக்கு சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆண்கள் கண்டிப்பாக பெண்களை அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்காமல் அவங்களுக்கு எல்லாமே உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் சுதந்திரமாக விடணும். அதனால் இந்த மகளிர் தினத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கணவனை எதிர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கணவன் சொல்கிறதுல எது சரி எது தப்புன்னு பார்த்து அவங்களுக்கு நியாயத்தை புரிய வச்சு நீங்கள் உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப மனசு சோர்ந்து போகாமல் அழுதுகிட்டு இல்லாமல் நமக்கு ஏன் இப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாமல் அவங்களுக்கு புரிய வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ, குடும்பத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பெண்களே யாருமே மனசளவில் கவலைப்படாதீங்க, யார்கிட்டையும் சொல்லி அழாதீங்க. மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களோட பெற்றவங்க கிட்ட சொல்லுங்கள், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் அதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா அதே மாதிரி இன்னொரு உறவை தேடி போய் அங்கே ஆறுதலை தேடி அங்கெல்லாம் கெட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. நமக்குன்னு அமைஞ்சிருக்கிறது எதுவோ, பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ்னு சொல்லுவாங்க. நமக்கு எது அமைஞ்சிருக்கோ அதை கொண்டு நம்ம திருப்தியாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருந்தே நிறையா விஷயங்கள் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படின்னு கிடையாது. நம்மளோட மனசை வேறு ஒரு இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு நம்மளோட மனசுக்கு ஆறுதலுக்கு எந்த விஷயம் பண்ணால் நமக்கு ஆறுதலாக இருக்குமோ அந்த மாதிரி பேஷன் மாதிரி ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறபடி சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. வீட்டையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்களோட மனசையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு இந்த மகளிர் தினத்தில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளே.